வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி அம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கடையை நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதிகமான முதலீடு போட்டு ஒரு 50,000 1,00,000 போட்டு அப்படியெல்லாம் நான் கடை வைக்கல. வெறும் 10,000க்கு கீழே ஒரு அமௌண்ட் போட்டு தான் நான் இந்த கடையை வச்சேன். இந்த கடை வச்ச கதையை சொன்னேன்னா இந்த 3 நிமிஷம் பத்தாது. அதனால் இந்த கடை எனக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த கடை பார்த்தா சின்ன பெட்டி கடை தான். ஆனால் இந்த கடையை நான் ஆரம்பித்தப்போ ஒரு 5,000-6,000 ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் அந்த கடையை ஆரம்பித்தேன். ஆனால் 5,000-6,000 ரூபா போட்டுட்டு நம்ம கடை முதலீடு போட்டால் அடுத்த நாள்லேருந்து டெய்லி 200-300 சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அதில் இருக்கிற லாபத்தை நம்ம தொடவே கூடாது. வீட்டில் எப்படி நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு இருந்தோமோ அதே மாதிரியே அந்த கடையிலேருந்து நம்ம காசு எடுக்கக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா போதும். வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறத வச்சு எப்பவும் போல் எப்படி செலவு பண்ணிகிட்டு இருந்தோமோ அது மாதிரி வாடகைக்கு மிச்சம் பண்ணி எடுத்துக்கலாம். வாடகை கை காசு போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாடகை இந்த கடையிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அந்த 4-5 மாதம் நம்ம வியாபாரம் பண்ணுறத ஒரு சீட்டாவோ ஒரு பேங்க்கில் ஆர்டியாவோ அந்த மாதிரி சேர்த்து அந்த கடைக்குள்ளே பொருளை அதிகப்படுத்திடணும். அந்த பொருளை 5,000 ரூபா முதல் 50,000 ரூபா முதல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் தாராளமாக கட்டும். அந்த 6 மாதத்துக்குள்ளேயே அந்த 5,000 ரூபா அந்த கடைக்குள்ளே 50,000 ரூபாயை தாராளமாக மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வெளியில் வேலைக்கு போக முடியாத பெண்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சின்னதாக நீங்கள் பெரிய டவுனில் போய் ஒரு 50,000 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்து 10,000 5,000 வாடகை கொடுத்து கடை பிடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இருக்கிற ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே ஒரு 2,000 3,000 வாடகையில் ஒரு கடை கிடச்சிதுன்னா ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு அட்வான்ஸு கொடுக்குற கடை கிடச்சிதுன்னா அது மாதிரி பிடிச்சி நீங்கள் ஒரு முதலீடு போட்டு நான்லாம் இந்த கடை பிடிக்கும்போது அட்வான்ஸ் கொடுக்குறக்கு என் கையில் காசு இல்லை. 2 மாதம் கழித்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லித்தான் அந்த கடை பிடிச்சேன். அந்த கதையெல்லாம் பேசினோம்னா இந்த 3 நிமிஷம் பத்தாது. அதனால் இந்த கடை எனக்கு எப்படி ஹெல்ப்பாக இருக்குது, இந்த கடையில் நான் எவ்வளோ மீதம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 100 ரூபா ஆர்டி கட்டிடுவேன். பேங்க்லேருந்து ஒருத்தர் வருவாங்க, அவங்ககிட்ட டெய்லி 100 ரூபா கட்டிடுவேன். 2வது டெய்லி 100 ரூபா உண்டியில் போட்டுருவேன். அப்புறம் இந்த கடையில் வியாபாரம் பண்ணும்போது புது நோட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா அது மட்டும்தான் எடுப்பேன். அதுக்கு மேலே 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா அதையெல்லாம் தொட மாட்டேன். அதை தொட்டால் அப்புறம் முதலுக்கு மோசம் வந்துடும். அதனால் அதை தொட மாட்டேன். இந்த 50 ரூபா 10 ரூபா 20 ரூபாயெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு அமௌண்ட்டாக சேர்ந்துடும். அப்புறம் நான் பண்ணுற மளிகை சாமான அரிசி சிலிண்ட்ரு காய்கறி தவிர அனைத்துமே இந்த கடையிலேருந்து நான் எடுத்து செலவு பண்ணுறேன். அது மிச்சம். நாங்கள் டெய்லி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மிச்சம். டெய்லி வாங்குகிற பால் ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபா 1,200 ரூபாய்க்கு பால் வாங்கிடுவோம். அது மிச்சம். அது போக இடையில ஏதாவது பழ வண்டி வந்ததுன்னா வெங்காய வண்டி வந்ததுன்னா வேறு ஏதாவது கடைக்கு விஸ்க்குன்னு போகணுன்னா ஒரு 50-100 ரூபா என்னோடய கடையிலேருந்து எடுத்துகிட்டு போய் தாராளமாக செலவு பண்ணுறேன். இதெல்லாமே எனக்கு மிச்சம்தான். இதையெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். 5,000 ரூபா முதலீடு போட்டால் எவ்வளோ மீதி ஆகுதுன்னு ஒரு சகோதரி கேட்டாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. பாய்.